அவர் சொன்னது, நான் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஸ்காலர், அவர் அம்பேத்கருடைய போட்டோவை வைத்திருந்தார் என்பதில் தொடங்க வந்து பிரச்சனை. நீங்க அவருடைய இறுதி புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து அம்பேத்கர் கருத்துக்களுக்காக போராடினார், தலித்து மக்களுக்காக போராடினார், சாதி வன்கொடுமைக்கு எதிராக போராடினார் என்ற ஒரே காரணத்துக்கு ஒரு பிஹெச்டி ஸ்காலரை அந்த ரூமை விட்டு, அவருடைய விடுதி அறையை விட்டு காலி செய்து துரத்தினார்கள். ஒரு கையில் பொருட்கள், இன்னொரு கையில் வந்து அந்த தலையணை, அவருடைய இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு வெளியே வந்திருப்பார். இதற்கு பெயர் தான் வந்து என்ன வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் நடக்கின்ற சாதிய வன்கொடுமைக்கு எடுத்துக்காட்டு. இது மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள், ஏன் இங்கே இந்த சென்னையில் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தேசிய நிறுவனங்களாகட்டும், இப்படிப்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டுடைய இந்த சமூக நீதி என்பது சில பேர் சொல்வது போல பெரியார் மட்டும் உருவாக்கியதல்ல. பெரியார், வள்ளலார், அதற்கு முன்பு திருவள்ளுவர் தொடங்கி அவர் வாரிசாக தான் பெரியாரையும் நம்ம பார்க்க வேண்டியது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டத்தின் தொடர்ச்சியில் வந்த இந்த தமிழ்நாட்டுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் இங்கேயே அப்படின்னா வட இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு நிலைமை. இதற்கு எதிராகத்தான் ரோஹித் வெமுலா இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் கொந்தளித்தார்கள். என்ன இன்னுமா இந்த நாட்டில் வந்து சாதிய குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த பையன் என்ன கேட்டான், ஒரு அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுக்கூடாதா, அம்பேத்கர் கருத்துக்களை பேசக்கூடாதா? இன்னைக்கு வரைக்கும் இங்கே ஐஐடி ஆகட்டும், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு கல்வி நிறுவனங்கள் இருப்பதை போன்ற ஒரு சமநிலை, குறைஞ்சபட்ச சமநிலை கூட கிடையாது. அங்கே வேறு ஒன்றை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இதற்கு எதிராக தான் ரோஹித் வெமுலா இறந்த பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி ஏறத்தாழ அவர் இறந்து 10 வருடங்கள் நிறைவு செய்து விட்டன. இந்த சூழலில் தான் யுஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு என்று ஒன்று இருக்குது. அந்த மானியக் குழு புதிய விதிமுறைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்குது. அது என்ன விதிமுறைகள்னு பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் வந்து ஏற்கனவே 2012 இந்த யுஜிசி உயர்கல்வி நிறுவனங்களுக்காக கொடுக்கப்பட்டதில் வந்து 2012 கொண்டு வரப்பட்ட விதிகளுக்கு மாற்றாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது நோக்கம் முதல் என்னன்னா, மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இனம் அல்லது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் என்பதின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம் சரியா தப்பா? சரிதான். இந்த நோக்கம் தவறு என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குதுங்க, ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத பற்றி நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.